உங்க ஸ்கின்ல ஸ்கார்ஸ் ரொம்பவே பெருசாவும் இருக்கு, குட்டி குட்டியாவும் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கார்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸ்கார்ஸை நீங்க உங்க கண்ட்ரோல்ல வைக்கலைன்னா அந்த ஸ்கார்ஸ் எக்ஸ்ட்ரீமா உங்க ஸ்கின்ல ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே பள்ளம் பள்ளமா குழி குழியா தெரிய ஆரம்பிக்கும். சோ அது ஸ்கின்னை இன்னும் மோசமா காமிக்கும். சோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ட்ரை பண்ண டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அது என்னோட ஆக்னே ஸ்கார்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்க ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, புதினா இருக்கு பாத்தீங்களா, அந்த புதினாவை நல்லா அரைச்சிட்டு அந்த லிக்யூட், அந்த ஃப்ரெஷ் ஜூஸா இருக்கும் அந்த புதினாவை அரைச்சிட்டீங்கன்னா அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஐஸ் கியூப் ட்ரேல நீங்க நல்லா ஃபில் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கியூப் ஆகிற வரையும் செட்டில்டா விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க மார்னிங் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அந்த ஸ்கார்ஸ் இருக்கிறதுக்கு மேல மைல்டா டைரக்டாவே நீங்க மசாஜ் கொடுக்கலாம். ரொம்ப கூலான உடம்பு அப்படின்னா சோ காட்டன் கிளாத் குள்ள வச்சுமே நீங்க மைல்டா ஸ்கின்க்கு மசாஜ் கொடுக்கலாம். ரொம்ப கூலிங்கான உடம்பு, ஒத்த தலைவலி இருக்கவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணக்கூடாது. நான் டிஸ்க்ளைமர்ல நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப கூலிங் இல்லையா ஐஸ் கியூப். சோ அதனால உங்களுக்கு கோல்ட் ஆகும், ஃபீவர் வரக்கூட சான்சஸ் இருக்கு. அதனால நார்மலா இருக்க உடம்பு, ஹீட்டா இருக்க உடம்புக்கு தான் மேக்ஸிமம் அதிகமா அந்த பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ் அதிகமா இருக்கும். சோ அவங்கலாம் இதை ட்ரை பண்ண ஈஸியா இருக்கும். சோ இதோட டிப்ஸ் முழுமையா நம்ம சொல்லணும்ன்றதுனால அதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் சொன்னா போதாது, அது யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதே சொல்லணும் அப்படின்றதுனால தான். அந்த சைனஸ் இஷ்யூ இருக்கவங்க, ஒத்த தலைவலி பிரச்சனை இருக்கவங்க, அடிக்கடி தண்ணி கோத்துட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ற பர்சன்ஸ்லாம் தயவு செஞ்சு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண வேணாம். சோ இந்த டிப்ஸ் ஸ்கார்ஸ் இருக்கவங்க ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. பை பை.